திமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏத்துக்கலாமா? நீங்க பத்திரிகையில தான் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படி எந்த இதுவும் கிடையாது. இப்ப முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் ஓராண்டு இருக்குது தேர்தலுக்கு. அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க, இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, ஒரு 15 நிமிஷம் தனியா பேசினாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வெளியிடத்துக்காக ஒழிய அது மாதிரிலாம் கிடையாது. முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். 40 நிமிடங்கள் நீங்க நேற்றைக்கு உள்துறை அமைச்சரை வந்து சந்திச்சிருக்கிறீங்க. பல்வேறு திட்டங்களை அதாவது அரசியல் ரீதியாகவும் பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்க அமித்ஷா ஜியை வந்து சந்திச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசியிருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்ச நாள் நீங்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்பரன்ஸ் திறந்து வச்சோம். அதை நேரடியா பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமா எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம்